மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் MLA விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த நிலையில் தனது MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு கூறியதாவது: காங்கிரஸில் இருந்து விலகிய விஜயதாரணியின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ராஜினாமா கடிதம் முறைப்படி இருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இணைய வழியில் கடிதம் அனுப்பியதோடு தொலைபேசியிலும் விஜயதாரணி என்னிடம் பேசினார். விளவங்கோடு சட்டசபை தொகுதி காலியாக இருப்பது குறித்து முறைப்படி அறிவிக்கப்படும் என்று கூறினார். தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தினை தன்னுடைய கைப்பட எழுதி இணைய வழியில் என்னுடைய கவனத்திற்கும் சட்டப்பேரவையினுடைய முதன்மை செயலாளர்களுடைய கவனத்திற்கும் இரண்டு செய்திகளையும் என்னுடைய கவனத்திற்கு முதன்மை செயலாளர் அனுப்பி வைத்தார்கள். அதை நான் பரிசீலனை செய்து பார்த்ததில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் முறைப்படி தன்னுடைய கைப்பட பதவி விலகல் கடிதத்தை கொடுத்திருப்பதை தெரிந்து கொண்டேன். மேலும் மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் இன்று காலை தொலைபேசியிலே என்னை அழைத்து நான் தான் அதை என் கைப்பட எழுதி அனுப்பியிருக்கின்றேன். நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் நான் இணைந்து விட்டேன். ஆகவே காங்கிரஸ் கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நான் விலகுகிறேன் என்பதை தொலைபேசி வாயிலாகவும் என்னுடைய கவனத்திற்கு சொன்னார்கள். நான் அவரிடம் சட்டப்படி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தேன். அதன்பின் அவர்கள் இருவருடைய கடிதத்தை ஆய்வு செய்து பார்த்தது முறையாக பதவி விலகல் கடிதத்தை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்கியிருப்பதை நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். ஆகவே அதன் அடிப்படையில் அவருடைய பதவி விலகலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்றத்தில் நடக்கும்போது கொரோனாவும் தரலாம், அந்த கட்சியினுடைய தலைமையும் தகவல் தெரிவிக்கலாம். தவறு கிடையாது, குற்றம் கிடையாது. அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்ம கடமை அது வர அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.